ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சுபா காலை என்ன பண்ணுறேன்னா, சுபா வழக்கம் போல தாங்க சுபாக்குள்ளே காஃபியை போட்டுட்ருக்கேன். ஆனால் நைட்டே நான் காய்கறிகளாக நறுக்கி வச்சுட்டேன். வெண்டிக்காயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். வெண்டிக்காய் பொரியல் பண்ணி கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, முள்ளங்கிலாம் போட்டு சாம்பார். அதுக்கு பருப்பை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு வேக வச்சோம்னா 4 விசில் விட்ற இடத்துல 2 விசில் விடாம். அதுமாதிரி தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், பூண்டு எல்லாமே போட்டு பெருங்காயத்தூள், எண்ணெய் எல்லாம் ஊற்றி உள்ள ஒரு கிண்ணத்தை போட்டு விட்டால் பருப்பும் பொங்கி ஊற்ற மாட்டாங்க. அவங்க பாட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துருக்கலாம். அது பாட்டு வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் காஃபி ஆற்றியாச்சு, காஃபியும் குடிச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, டிஃபனுக்கு சட்னி கிடையாது. தோசை ஊற்றிட்டு நைட்டு அரைச்ச தக்காளி தொக்கு இருக்குது. இப்போ சாம்பாரும் வைக்க போகிறோம். இது ரெண்டையும் வச்சு ஆளுக்கு 2 தோசையை ஊற்றி கொடுத்தா காலை டிஃபன் முடிஞ்சு போயிட்டு. இதுக்காக சட்னி அரைச்சிட்டு இந்த வெயில் நேரத்தில் உள்ளே கஷ்டப்பட முடியலங்க. அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்கள்லேருந்து புருஷன்லேருந்து எல்லாருமே லேடிஸை கொஞ்சம் வெயில் நேரத்தில் தொல்லை பண்ணாதீங்க. கொடுக்குறத சாப்பிட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. சமத்தாக இருங்க. அவ்வளோதான். உலை வைக்கிறதுக்கு அரிசி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, பாய்.